ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமாக எங்களுடைய பிதாவே, எங்களை கருவாய் என்று கழுவி கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடத்துகிறவரே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலுமாக முதலாம் நாளிலே எங்களுக்கு பாராட்டுதலை இந்த மாதத்தில் கடந்த மாதத்திலே பயப்படாதே ஆமென். ஆண்டவரே, இந்த மாதத்தில் அதை பெற்றுக்கொள்ளும்படியான மக்களை தேவகிரிகளை கழிப்பது ஆமென். வாசனை வீசும்படியான தேவ சபைகளை அனுபவிக்கும்படியான கூறுகளை இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேட்டபடியால் சோதரம் அனுபவம் சோதரம் சோதரம்.
எனக்கு தாசை தினம் தப்ப
வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறவே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறவே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. பட்டோனின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போகாதே. நம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. நம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். வரும் காலத்தில் வருகை வரை வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு எனக்கு ஒத்தாசை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும், குமாரன் அன்பரை சுவை அண்டிக் கொள்ளுவோம். அவர் காலங்களை முத்தம் செய்தீர்கள், அன்பரை சுவை அண்டிக் கொள்ளுவோம். அன்பரை சுவை அண்டிக் கொள்ளுவோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. நேரமும் அல்லேலூயா, எந்த காலமும் அல்லேலூயா. இயேசுவினுடைய ஒத்தாசை அல்லேலூயா. நாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஆளுமை. இந்த ஆண்டிலே 6 மாதங்களை கடந்து வந்த ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாடிலும் ஆசீர்வாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாதவர்கள். அல்லேலூயா. நாமே மனித நன்மைகளால் மாமிச வழியினால் ஐஸ்வர்யாவும் சவால்களின் நடுவே சத்திய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாமே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனுஷர் நம்மை ஒழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. நாமே அல்லேலூயா, அல்லேலூயா. நாமே சத்துருக்கள் நம்மை அல்லேலூயா ஒழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் சத்துருக்களுக்கு முன்னதாக ஒரு கண்ணியாய் நாமே எதிராளிகளை நிமித்தம் செவ்வையான
அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் அறிந்து நோய்களை எல்லாம் குணமாக்கி ஒரு பிராணனை அழைத்து விலக்கி நீண்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினால் ஒரு பாயத்தை ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய ஒரு வயது திரும்ப வாழ வயது கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசே கொண்டு தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுகிறார். கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீதிய சாந்தமும் ஆண்டவரே, இந்த நாளுக்காக எங்களுக்கு நீர் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உன்னை இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவுகளை கொண்டு சொல்கிறார். அந்த இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டுகிறார். முடிசூட்டுவதில் எல்லாம் அடங்கப்படுகிறது. இந்த இடத்திலே கூட கிருபையினால் முடிசூட்டுகிறார், இரக்கங்களினால் ரெண்டு விதமான நிலைகளில். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார் வார்த்தை இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. இருக்கிறது இதுதானே அநாதிகாரங்களாக இருக்கிறது. இதுதானே எழுதியிருக்கிறேன்.
அநாதிகாலங்கள் என்றால் எட்டர்னல். ஆண்டோடைய இரக்கங்கள் அநாதிகாலமாக இருக்கும். சில நேரங்களில் சிலருக்கு தெரியாது. அப்போ சிலர் சொல்லுவாங்க, ஏன் எப்படி இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னா எல்லாம் அவர் இறக்கம் வராங்க. அவர் இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இறக்கம் வரணும். அது ஒன்றாக இருக்கிறதை சரியாக நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இறக்க சென்றது விரும்பிய கடினங்கள் வர இறக்க சந்த வந்தா ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யும். உலகத்தில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் ஜனங்கள் இருக்கிறது. நம்மிலும் கூட அநேக கஷ்டத்தில் இருக்கும். அந்த கஷ்டத்தின் நடுவில் ஜெபிக்கிறது ஒரு இறக்கம். ஆண்டவரே, இவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி கடனில் இருந்து அப்படின்னு ஜெபிக்கிறது. ஊழியக்காரங்க ஜெபிக்கலாம், சொந்தக்காரங்க ஜெபிக்கலாம். அப்படி பார்க்க போனால் பலர் எவ்வளோதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் ஓடி ஓடி பிரயாசம் எடுத்தாலும் ஓடுகிற நாள் இறங்குகிற தேவனாலே. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வானமனது சிங்காசனம் ஓய்வு காதபடின்னு சொன்னதான மகா பெரிய தேவன். அந்த தேவன் இரக்கம் பாராட்டும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி வரும். அந்த காரிய சித்தியை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேவனை திரட்டிருக்கிறோம். அவங்க ஜெயிப்பாங்க. வேதாந்தத்தில் கூட அப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள். அப்படி ஜெபிக்கிறதான நிலையில தேவன் இறங்கி நன்மை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனுடைய நிலை ஒரு நிறைய கோயிலுக்கு வாங்க, வாக்குத்த ஆராதனை சபை கொடுத்துட்டு போவாங்க. பல காரியங்களில் அப்பா மாமன் ஒவ்வொருதான மக்கள் தேவனை தேடுகிறதான நிலையை கூறும்போது சிங்கக்குட்டியில் தாழ்த்தி எடுத்துக்கொண்டாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையும் கிருபையும் தொடர்படியாக கர்த்தர் ஆட்டுக்குட்டி நடத்துகிறது போல நன்மையும் நடத்தும். அப்படிப்பட்டதான் நிலையிலே இவர் இறக்கங்களுக்காக வாழ்க்கையில பாவம் எவ்வளவு வயசுல இருக்கிறதுல சில காரியங்களை உலகத்தில் இருக்கும்போது முக்கியப்படுத்தவங்க நாட்டுகளுக்கு கூட சில காரியங்களில் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கிறது. இளவை எதிர்பார்க்கும் இந்த பாவம் நம்முடைய நல்வாழ்க்கையை தொடர்ந்து பிடிக்கிறது என்கிற காரியத்தை உணர்கிறார்கள். அப்ப தன்னுடைய பாவத்தை புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். அப்படி விரும்பும்போது சில நேரத்தில் குமாரனுடைய விடுதலையாக்கினால் விடுதலையாக என்கிறதை அறியும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேடும்போது உங்களுடைய காரணியங்களை என் இடவயதின் பாவங்களையும் என் நேர்களையும் நினையாது. நினைக்க வேண்டிய நினைக்க வேண்டாத கருத்தை சொல்வார். அதுதான் தாழ்மை. அந்த தேவனிடத்தில் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வரும்போது ஜெபிக்க வேண்டிய முறைகள் நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்.
அதைத்தான் குறைந்து சபைக்கு வரும்போது அந்நியனுதான் அழைக்கப்படும். விக்கிரகங்கள், வேஷங்கள், அப்படி பல காரியங்கள், அந்த 6 காரியங்கள், அவைகளெல்லாம் இருந்து விடுதலையாகும் போது நம்மை நாமே ஒரு விடுதலையை நாம் தேடும்போது, அந்த விடுதலைக்காக என்னுடைய ஒத்தாசையை நாடும்போது தேவன் நமக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக வாசம் பண்ணி நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்தும். அப்படி நடத்துகிறதான நிலையில நாம் உலகத்தாராக தேவனுடைய பிள்ளைகளாக உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் அதிகாரம் என்று சில காரியங்களை நாமே விரும்பிக்கிறோம். அதே போலவே சில காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதை, அடியாயிராதேன்னு சொல்லிட்டு நிலையில சிலது அப்படியே அடிமைப்படுது. இன்னைக்கு அநேகர் அடிமைப்பட்டதான நிலையில கொண்டு அவங்க பழக்கமே அப்படின்றது. பொய் சொல்றதுல பழகிறாங்க, பொய் பேசுறாங்க. அவங்க பொய் பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட, ஐயோ நம்ம பொய் பேசுறோமே, பேசக்கூடாது, இதனால மற்றவருடைய நம்பிக்கையை நம்ம இழந்துடுவோமே, நாம நல்லவங்களோடு கூடிதான் ஐக்கியத்தை இழந்துடுவோங்கிற இந்த அறிவு உணர்வு நினைக்க மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அதுதான் நாட்டுடைய வசனம் சொல்கிறது, பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு ஒருவருக்கு சொல்லி புத்தியான. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில புத்தியா ஜெயிக்கிறதான அனுபவம் இருக்கும்போது தேவனுடைய இரக்கங்கள் தேவனிடத்திற்கு வரும்போது இரக்கங்களினால் முடிச்சு விடுவார், இரக்கங்களினால் முடிச்சு விடுவார். loving kindness, அன்பினால் உன்னை நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஆண்டவர் காரணம். கருத்தான பாத்திரத்துல பால் ஊற்றமா, அவர் ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணாதான் அதை பால் ஊற்றினா பாத்திரத்துக்கு நல்லது, பால் நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது சர்வகரமுள்ள தேவனுக்கு ஞானமுள்ள தேவனுக்கு தெரியாதா? அதனாலே சொன்னார், முத்துக்களை பட்டி எடுத்து கொண்டதாக கூடாது, அது தங்கள் கால்களினால் பிடித்து தொடர்ந்து நம்மையும் பிரிக்க முடியும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு விடாதிருங்கள், அதை கொடுத்தா அது தின்னுட்டு கையில் பிரயோஜனம் இருக்கு. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இறக்குகளினால் நாம் ஜெபிக்க பொழுது தாவீது எப்படி ஜெபித்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இளவயதின் பாவங்களை நீருகளை நினையாது உன்னுடைய இரக்கங்களை நினைத்தது, அது அனாதிகாரம். அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 49ஆம் 89 ஆண்டவரே, நீ தாவீதுக்கு முன்னே சத்தியம் பண்ண இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் கொடுத்த வார்த்தையை வைத்து அவர் கிருபைக்காக ஒரு வேலை சொல்லுமான போராடு எங்க ஆண்டவரை என்ன சொல்லி போராடு, நெஞ்சு கேட்கறது வேற, போராடி ஜெபிக்கிறது வேற. தாவீதுக்கு உன்னுடைய
சத்தியம் பண்ணின பூர்வ கிருபை, லவ்விங் கைண்ட்னஸ் எங்கே அப்படின்னு கேட்கிறார். அப்படி இருக்கிறதான நிலையில அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், தேவனுடைய சத்துருக்கள் தேவனுடைய ஊழியக்காரையும் தேவன் அபிஷேகம் பண்ணினவரையும் காலடிகளையும் எந்தித்து கொண்டிருந்தார். 51 பார்க்கிறோம், கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வறுமையான ஜனங்களில் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில் நான் மடியில் சுமக்கிற இந்த அவருடைய ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும் நிந்திக்கிற நிந்தை. என்ன என்ன அவங்க கூட போய் என்ன 5 பைசாவுக்கு ஆண்டவர் உண்மையை செய்கிறார். அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம். அப்படிப்பட்டதான நிலையில அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியத்தாடைய ஊழியத்தை அறியாம, அந்த ஊழியத்தில் பங்கு பெறாம, தேவனுடைய ஊழியம் என்கிறதான காரியங்களை அவங்க விலகி இருந்து அவங்க வாழ்க்கையில நிந்திக்கிறாங்க. ஞானம் இல்லாத எவ்வளவோ நன்மைகளை கற்றல் செய்திருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லப்படி விட்டுருக்கிறாங்க. அப்படி சொல்லுகிறதான நிலையில, எண்ணுகிறதான நிலையில அவருடைய வாழ்க்கையிலே முழுவதும் அது பரிசுத்தாவியை குற்றப்படுத்துகிற ஒரு காரியம். ஏராளமான மக்கள் அறியாமையில் இருக்கிறார். இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் நடுவிலே அறிவோடு கூட இருக்கிறதான சங்கீதக்காரர் ஜெபிக்கும் போது நம்முடைய சத்துருக்கள் என்று சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள். ஆக தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரையும் தேவனால் அபிஷேகம் பண்ணினவரையும் காலடிகளையும் நிந்திப்பார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதனால் என் மடியில் சுமக்கும் நிந்தை நீ நினைத்து ஏனென்று சொன்னால், தாவீதுக்கு தேவன் கொடுத்த உண்மையை கொண்ட சத்தியம் அந்த பூர்வ கிருபை, இந்த லவ்விங் கைண்ட்னஸ் உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரை சுகத்தை விரும்புகிறது. ஆனா சுகம் இல்லாமல் இருக்கிறதான சூழ்நிலை அவன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சிலுவையில அறையப்பட்ட எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கிற வழியில அப்படின்னு சொல்லி நிந்தித்தார். மனுஷனுடைய நிந்தை அதுகளின் நடுவிலே தேவன் தம்முடைய அநாதி இறக்கங்களை அவர் கட்டளையிட்டார். லவ்விங் கைண்ட்னஸ், அன்பான காரணம் தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்தவார்கள். ஆகையினாலே கண்டறியாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கவும் என்று கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து இறங்கி அவருடைய விடுதலை உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்றுதான் தாவீதோடு தேவன் பண்ணினதான உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணினதான அந்த இறக்கங்களை, அந்த கிருபைகளை வைத்து கேட்டார். அப்படி கேட்கும்போது ஏதோ கணவனுக்கு கேட்கறது இல்லை, ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை வைத்து கேட்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை எந்த சூழ்நிலையை கொடுத்தாரோ அந்த சூழ்நிலையில உங்களோடதான சூழ்நிலை என்ன? சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரையும் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும்
இந்த சூழ்நிலையில் அவர் தாவீதுக்கு பண்ணினதான உடன்படிக்கையை சத்தியம் பண்ணின பூர்வ கிருபையை நினைத்தறியும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது தேசாத்துக்கு 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 63:7. கர்த்தர்களுக்கு செய்வது எல்லாருக்கும் தகராக அவர் தம்முடைய இறக்கிறபடியே தம்முடைய திரளான ஜாதிகளையும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைகளாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். இப்போ 2 இடத்துலையும் ஜெபம் பண்றாங்க. அப்போ பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டாங்க, வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்றாங்க. எந்த விதமான ஜெபத்துக்கு மேலாக தேவன் அவர்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் தெரியும். ஆகையினால்தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று உபகாரங்களை குறித்து சொல்லும். என்ன உபகாரம்? கிருபையினால் இரக்கங்களினால் என்று சொல்லும். அவன் நமக்கு தேவன் செய்ததான அந்த இரக்கங்களை நாம சிந்திச்சு பார்ப்போம். அது எவ்வளவு பெரிய உபகாரம் அப்படின்னு நினைச்சு அவரை துதிக்கணும், தெரிவிக்கணும். பாவனைக்கு செய்து வாக்குத்தத்தங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் நமக்காக பரிந்துரை செய்த காரியங்களை நினைத்து பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாத தேவனை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிக்கட்டாத தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரித்து அதை பிரஸ்தாபம் அது மற்றவர்களுக்கு சொல்லணும். அதனால அனைவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகும், தைரியம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர்கள் சொல்லுவார்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தெரியாது, அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஜெபிக்கிறவன் பாவம் செய்வார்கள், பாவம் செய்கிறான் ஜெபத்தை விட்டு. ரெண்டே ஒன்று வச்சுட்டு அவன் நம்ம வாழ்க்கையில நாம ஜெபிக்கிறதான நிலையில கருத்தாக இளவயதின் பாவங்களை தாழ்வுக்கு கொடுத்ததான வாக்கு திட்டத்தை வைத்து அவ்விதமாக நாம் ஜெபிக்காத நேரங்களில் கூட கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை தான் நினைக்கிறோம். விதமாக தேவனை மகிமைப்படுத்தி இறக்குகளினால் தேவனை அறிகிற அறிவிலே மாதம் முழுவதுமாக தேவன் நமக்கு இறக்குகளினால் loving kindness. The loving kindness அன்புள்ள இறக்கம். அதனால்தான் நம்முடைய பாவங்கள், அதனால்தான் தாவீதையும் தாவீதுடைய வாக்குத்தத்தங்களையும் அறிந்து கொண்டு தாவீதின் சந்ததியாக இருக்கும், தாவீதின் குமாரனாகிய இயேசுவோடு விதமாக இருக்கிறதான நிலையிலே இதுவரைக்கும் தாவீதுக்கு அருளினதான கிருபைகளை
எவ்வளோப்படுத்தார் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர்கள் நன்மை செய்யப்படுவார். விதமாக இந்த மாதத்திலே கர்த்தர் இறக்கங்களினாலும் சொல்வார், இறக்கங்களினாலும் சொல்வார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 காக்கத்திற்காக நமக்கு இருக்கிற சகோதர சந்திரவன் ஜெயிக்கும். எங்களுடைய வாழ்க்கையை அறிக்கப்பட வேண்டிய பாவங்கள் உணர்ந்தவரை அறிக்கப்படும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு அனைவதான ஆண்டவரை கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதுவரைக்கும் நாங்கள் அறிக்கை செய்யாத நிலையில், நாங்கள் எண்ணிக்கொள்ளாத நிலையில் எங்களுக்கு உண்மை குறித்த அறிகிற அறிவை நன்மையும் கொடுத்து நீ நடத்துவதற்காக உண்மை பிரசாவம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இருந்த மாதத்துக்கான வாக்குறுதியை தந்தி அதற்காக தூரத்திலும் சமீபத்திலுமாய் வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட மக்களுக்காக வானம் கூறி முடிந்தால் உங்களுடைய வார்த்தைகள் ஒழிக்கப்படாது. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதான் பெருவை இறக்கங்களினால் கர்த்தரை துணிக்க சோதனத்தை நன்றிப்பட்டு இந்த வருகை நாளுக்கு தங்களை ஆய்வு தகுதிப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தால் ஆய்ந்தாலும் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்துக்குரியவர்களாக உம்முடைய ஜனத்தால் வாக்கு தந்தத்தின் புத்தராக முன்னேறி எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் கவிதமாக செய்கிற எல்லாவற்றையும் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதாக ஆமென். ஞானமாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனான பரிசுத்த ஆவியான